அனைவருக்கும் வணக்கம். பத்ரகாளி அம்மன் மந்திரம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துர்க்கை அம்மன் மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பதிவில் பார்க்க போகிறோம். தாய் ஆதிபராசக்தி அன்னையோட மறுபெயர் தான் துர்க்கை அம்மன். இந்த துர்க்கை அம்மனுக்கு மகிஷாசூர மர்த்தினின்று இன்னொரு பெயரும் உண்டு. மகிஷாசூரனை அழித்த போது தாய்க்கு இந்த மகிஷாசூர மர்த்தினின்னு பெயர் பெற்றது. துர்க்கை அம்மனை பொதுவாக நம்ம வழிபட ஆரம்பித்தாலே நமக்கு துன்பங்கள் அகலும். அதை நம்ம முறைப்படி நம்ம மந்திர ரூபமாக நமக்கு வழிபடையில் எதிரியானவங்களாக இருக்கட்டும், இல்லை ராகு தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கட்டும், அனைத்து பிரச்சனைகளுமே இல்லாமல் அதாவது தூசி போல் அது பறந்து போயிடும். சரிங்களா? இப்போது நம்ம இந்த மந்திரத்தை நமக்கு சொல்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா, நமக்கு துன்பங்கள் விலகும், தோஷங்கள் அகலும், அதே போல் எதிரி பிரச்சனைகள் அகலும், மன நிம்மதி ஏற்படும், தைரியம் ஏற்படும். அதே போல் நம்ம எந்த ஒரு காரியம் பண்ணாலும் தோல்வின்றதே இருக்காது. நான் இதை முறைப்படி நான் சொல்கிறேன், அதுபடி நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். சரிங்களா? இதை நீங்கள் முதல்ல செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. மந்திரங்கள் பொதுவாகவே நம்ம விநாயகர் மந்திரம் சித்தி பண்ணியிருக்கணும், குலதெய்வ அனுகிரகம் இருக்கணும். அதே போல் குருவோட அனுகிரகம் எப்படினாலும் இருந்தாலும், அதன் பிறகு நீங்கள் இப்போ முறைப்படி ஒரு 48 நாள் பண்ணையில் அந்த மந்திரமானது உங்களுக்கு தெரியும், எந்த முறையில் உச்சரிக்கணும், எவ்வாறு உபாசனை பண்ணணுண்டு. நீங்கள் ஒரு குரு முகம் இல்லாமல் நீங்கள் ஒரு கணபதி சித்தோ அல்லது குலதெய்வம் அனுகிரகம் இல்லாமல் பண்ணும்போது சிறு சிறு தடங்கல்கள் ஏற்படும். ஆனால் நீங்கள் 18 சித்தர்களில் யாரினாலும் ஒருவரை குருவாக எடுத்துக்கொண்டு இந்த மந்திரம் சொல்வதற்கு முன்பாக கணபதி மந்திரம் ஒரு 108 முறை சொல்லிவிட்டு, அதன் பிறகு நீங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு இஷ்ட தெய்வத்தை வணங்கிய பின்னரே நீங்கள் இந்த மந்திரம் சொல்லுங்கள். ஆனால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும். இந்த மந்திரம் காலையிலையும் 1008, மாலை 1008, அல்லது ராகு நேரத்தில் கூட நீங்கள் இந்த மந்திரத்தை அந்த நேரம் பார்த்து நீங்கள் சொல்லலாம். அல்லது நேரம் இல்லை என்றால் மாலை நேரத்தில் கூட நீங்கள் மந்திரம் சொல்லிக்கலாம். மந்திரம் உங்களால் முடிந்த அளவு நீங்கள் சொன்னால் போதும். உங்களுக்கு அனுபவம் இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் காலை மாலை 1008 ஊறு வச்சு நீங்கள் 48 நாள் சொல்லையில் இந்த மந்திரத்தோட பலனுன்றது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் உங்களை தேடி குடும்ப பிரச்சனையிலேருந்து வர்றவங்க, கஷ்டம்னு வர்றவங்க, அல்லது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் மஞ்சளால் மந்திரிச்சு கொடுக்க அனைத்துமே அது சரியாகும். இந்த மந்திரம் நல்ல காரியங்களுக்கு மட்டும் கண்டிப்பாக பண்ணுங்கள். சரிங்களா? இந்த மந்திரம் உபாசனை பண்ணக்கூடிய ஆட்கள் எதிரிகள்லாம் இருக்கவே மாட்டாங்க. அதே போல் துஷ்ட சக்திகளாக இருக்கட்டும், செய்வினை ஏவல் பாதிப்பு எதுவுமே அவங்கக்கிட்ட நெருங்காது. நீங்கள் பக்தி முறைகளில் நீங்கள் பண்ணையில் இந்த மந்திரத்தை 108 முறை அல்லது 108 முறை அல்லது 1008, அல்லது நீங்கள் தியானத்தில் நீங்கள் அமர்ந்து கூட நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிக்கலாம். இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு நீங்கள் ருத்ராட்சி மாலை பயன்படுத்திக்கலாம். வஸ்திரம் சிவப்பு வஸ்திரம் நீங்கள் உடுத்திக்கலாம். மந்திரம் எப்பொழுதும் ஒரே நேரத்தில் நீங்கள் பண்ண பாருங்கள். காலையில் 6 மணிக்குண்டா 6 மணிக்கு, இல்லை 7 மணினா 7 மணி. நேரத்தை மாற்ற வேண்டாம். அதே போல் இந்த பூஜை செய்யும் நாட்களில் அசைவம் எடுக்க வேண்டாம். நீங்கள் விரதத்தை கடைபிடித்து நீங்கள் மந்திரம் சொல்லுங்கள். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லிக்கலாம். தியானத்தில் அமர்ந்து அல்லது கோவிலில் அமர்ந்து நீங்கள் சொல்லிக்கலாம். கண்டிப்பான முறையில் பலன்கள் இருக்குது. இந்த தாயானவள் ஒரு தனிப்பட்ட பூஜை அறையில் ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு தாய்க்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு, படையல் பொருட்களாக வெத்தலை பாக்கு, பழம், பத்தி, சூடம், கண்டிப்பாக பொங்கல் வைத்திருங்க. அதே போல் புளியோதரையும் நீங்கள் வைத்துட்டு அதன் பிறகு நீங்கள் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க. இந்த மந்திரம் சொல்லும் நாட்களில் கண்டிப்பாக தானம் தர்மம் பண்ணுங்கள். அதே போல் குழந்தைகளுக்கு உணவளிக்கிறது, இல்லை வஸ்திரம் கொடுக்கறது, நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இந்த தாயோட பரிபூர்ண அருள் கிடைக்கும். நீங்கள் இந்த மந்திரத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன். மந்திரம் ஓம் ஹ்ரீம் தும் துர்காயை நமக. இதான் இந்த மந்திரம். நீங்கள் முதல்ல நீங்கள் ஒரு தெய்வத்தை ஒரு உபாசனை பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் அந்த தெய்வத்தை மட்டும் நீங்கள் நினைங்க. அதே போல் 100, 10, 5 இந்த மாதிரி நம்ம அதிக தெய்வங்களை வழிபடுவதை விட
ஒரு தெய்வத்தை எடுத்து அந்த ஒரு தெய்வத்தை நம்ம வந்து வரலாறாக இருக்கட்டும், அந்த தெய்வத்தோட குணாதிசயங்கள், அந்த தெய்வத்துக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, அதுபோல் நம்ம நடந்துக்கிறக்கூடிய பட்சத்தில் அந்த தாயானவள் வந்து நம்மளை முழுமையாக ஆட்கொண்டு விட்டு அதன் பிறகு அந்த தாயானவள் நமக்கு வேண்டியதை அருள்வாள். சரிங்களா? அதை அதை விட்டுட்டு நீங்கள் காலையில் ஒரு மந்திரம், மாலையில் ஒரு மந்திரம், இந்த மாதிரி நீங்கள் தெய்வ சிந்தனைகளை வந்து மாற்றி மாற்றி வைக்கக்கூடிய பட்சத்தில் வந்து அது அவ்வளோ சீக்கிரம் வந்து பலன் தராது. இப்போது நீங்கள் இந்த மந்திரம் ஒரு துர்க்கை அம்மன் மந்திரம் சொல்கிறீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 6 மாத காலம் இல்லை 1 வருடம், அதன் பிறகு நீங்கள் வந்து மற்ற தெய்வங்களோட மந்திரங்களை உபாசனை பண்ணலாம். அப்படி நீங்கள் பண்ணக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பான முறையில் எல்லா தெய்வத்தோட அனுகிரகத்தையும் நீங்கள் தாராளமாக பெறலாம். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து மந்திரங்கள் வந்து மாற்றி மாற்றி சொல்லக்கூடிய பட்சத்தில் அது அவ்வளோ பலன் கண்டிப்பாக இருக்கும், ஆனால் முழு பலனும் இருக்காது. சரிங்களா? இப்போது இந்த முறைகளே வந்து நீங்கள் 48 நாள் நீங்கள் பண்ணிங்கன்னா அதன் பிறகு வந்து இந்த மந்திரத்தை நீங்கள் ஹோம ரீதியாக நீங்கள் பண்ணையிலையும் இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு சக்தி கிடைக்கும். அதே போல் உங்களோட உடலில் வந்து தெய்வ சக்தியும் வந்து அதிகரிக்கும். நீங்கள் எந்த காரியம் பண்ணாலும் அந்த அந்த காரியம் வந்து தோல்வியே கிடையாது, சொன்ன மாதிரி இருக்கும். சரிங்களா? இதான் அந்த மந்திரம். இதில் வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.